يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. ஒரு மோமினுடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் சிறந்ததாக மாற மோமின்களுக்கு கவனம் தேவை என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எந்த ஒரு காரியத்தையும் கவனத்தோடு செய்யணும். கவனக்குறைவாக இருப்பது மோமினுக்கு அழகல்ல. அப்போ கவனமாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறது மார்க்கம் பல வழிகளில் நமக்கு வற்புறுத்துது. அல்லாஹ் நரகவாசிகளை பற்றி சொல்லும்போது வலகது தரஅனா கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களில் இருந்தும் ஜின்னுகளில் இருந்தும் நிறைய நபர்களை நாம் நரகத்திற்காகவே படைத்திருக்கிறோம் என்கிறான். இப்போ மனிதர்களில் இருந்தும் ஜின்னுகளில் இருந்தும் நிறைய நபர்களை நாம் நரகத்திற்காக படைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அடையாளங்களை அல்லாஹ் சொல்கிறான். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, இதயங்கள் இருக்கும் சிந்திக்க மாட்டாங்க. அவர்களுக்கு கண்கள் இருக்கும் ஆனால் அது கொண்டு பார்க்க மாட்டாங்க. ஒலகும் ஆதானும் லா யஸ்மஊன பிஹா, காது இருக்கும் அது கொண்டு கேட்க மாட்டாங்க. அவள் பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டாங்க, கேட்க வேண்டியதை கேட்க மாட்டாங்க, சிந்திக்க வேண்டியதை சிந்திக்க மாட்டாங்க. தேவையில்லாததை சிந்திப்பாங்க, தேவையற்றதை பார்ப்பாங்க, தேவையற்றதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலாயிக்க கல்லன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போல அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து வர்றான் பல் இல்லை இல்லை ஹும் அதல்லு, அதுகளை விட இதுக கேடு கெட்டது. ஏன்னா கால்நடைகளுக்கு சிந்திக்கிற கல்பு கிடையாது, ஆனால் இவருக்கு சிந்திக்கிற கல்பு இருக்குது, இதயம் இருக்குது. அது இருந்தும் இவர் சிந்திக்க மாட்டேங்கிறார். அதனால் முதல்ல கால்நடைன்னு சொன்ன அல்லாஹ் அதுக்கு அடுத்து சொல்கிறான் பல் இல்லை இல்லை இவங்க அதுகளை விட கேடு கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கும்போது உலாயிக ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் கவனக்குறைவானவர்கள். அப்போ இவங்க சிந்திக்காமல் இருக்கிறதுக்கு, சத்தியத்தை பார்க்காம இருக்கிறதுக்கு, சத்தியத்தை கேட்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவங்கள்ட்ட இருக்கிற கஃப்லத், கவனக்குறைவு. இந்த கவனக்குறைவு உள்ளவர்கள் நரகத்திற்காக அவர்களை நாம் படைச்சிருக்கிறோம். இப்போ இந்த கவனக்குறைவு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. எந்த ஒரு காரியத்திலும் கவனமாக இருக்கணும். இப்போ நாம் ஒரு சாலையில் வண்டி ஓட்டுறோம், நில் கவனி செல். அப்போ நீ போகும்போது கவனிச்சு போ. அந்த கவனமற்ற தன்மை ஒரு பெரிய விபத்துக்கான காரணமாக மாறும். இப்போ அசல் சொன்னாங்க, நம்ம இஸ்மாயில் அசல் சொன்னாங்க, மஞ்சள் லைட்டு எதை காட்டும்? சிக்னலில் கவனமாக இரு அப்படிங்கிறத காட்டும். சிவப்பு நெல்லுன்னு சொல்லும், கிரீன் போன்னு சொல்லும். ஆனால் மஞ்சள் லைட்டு என்ன சொல்லும்? கவனமாக இரு அப்படிங்கிற ஒரு சுதாகரிப்போடு இரு அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்தும். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். மூமின் என்றால் விழிப்புணர்வோடு இருக்கணும். அவங்கள்ட்ட கவனக்குறைவு வரவே கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு ஒரு மரத்தடியில் உட்கார்றாங்க. அப்போ கால் முழுக்க மூடும்படியான மரத்தினாலான ஒரு செருப்பு போட்டிருந்தாங்க. அந்த செருப்பை கலட்டி போட்டுட்டு உட்கார்ந்தாங்க. ஒரு குருவி ஒன்று அந்த மரத்தில் இருந்து இறங்கி அந்த செருப்பு அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க, இந்த குருவி ஏன் இந்த செருப்பு சுற்றுதுன்னு யோசிச்சாங்க.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்து அந்த செருப்பை இடது கையால் எடுத்து கவுத்து கீழே தட்டுனாங்க. தட்டின உடனே அந்த செருப்பில் இருந்து ஒரு பூச்சி வெளியே விழுது. அந்த பூச்சியை குருவி பிடிக்குது. குருவி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்கள்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி கால் முழுக்க மூடுற செருப்பை நீங்கள் அணியிறதா இருந்தால் அதை இடது கையால் எடுத்து 3 தடவை கீழே தட்டிக்குங்க. அதில் ஏதாவது புழு பூச்சி இருந்தால் அது வெளியே போயிடும். அதுக்கு பின்னால் நீங்கள் காலில் போட்டிங்கன்னா அந்த பூச்சியால் உங்களுக்கும் ஆபத்து இல்லை, உங்கள் மிதியால் பூச்சிக்கும் ஆபத்து இல்லை. அப்போ ஒரு சுதாகரித்த நிலை. சாதாரணமாக வேகமாக போகிறது, எடுத்தேன் கவுத்தேன்னு ஒரு காரியத்தை செய்கிறது, அல்லது குப்புற கிடக்கிற செருப்பு அப்படி காலாலை நவுட்டி காலை உள்ள திணிக்கிறது நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். ஒரு பூட்ஸில் ஒரு ஃபுட்பால் பிளேயரனுடைய பூட்ஸுக்கு உள்ளால ஒரு பாம்பு இருந்துச்சு. அது வாட்ஸ்அப் வீடியோக்குள்ளே நம்ம பார்க்குறோம். அது எப்படி உள்ளே போச்சுது. அதுபோல் சென்னையில் ஒரு குழந்தை, எல்கேஜி குழந்தை, காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பப்பட்ட குழந்தை, அது ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு இறந்த நிலையில் வருது. காரணம் என்னன்னு, அது போட்டிருந்த அந்த செருப்பு பூட்ஸு, அந்த சாக்ஸுக்கு அந்த செருப்புக்கு உள்ளால ஒரு சின்ன கருந்தேள் இருந்து அந்த கருந்தேள் குழந்தையை கடிச்சிருக்கு. அப்போ இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுதாகரித்த நிலை, கவனக்குறைவில்லாத நிலை. அப்போ எல்லா காரியங்களையும் நிதானமாக அழகா ஒழுங்கா பரபரப்பு இல்லாமல் பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக செய்யக்கூடிய குணம் மோமின்களுடைய குணம். இது சொர்க்கவாசிகளுடைய குணம். இப்போ இதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மூமினாக இருக்கிறவருக்கு கவனம் வேணும், அவர் எதையுமே கவனத்தோடு கையாளணும். அல்லாஹ் சொல்கிறான், ஒதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக, நபியே உங்களுடைய ரப்பை உங்களுடைய நஃப்ஸில் நினச்சிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு உள்ளால நினச்சிக்கிட்டே இருங்க. தலர்ருஅன் பணிந்த நிலையில், சும்மா இருக்கும்போதெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ். யார்கிட்ட நாம் உட்கார்ந்துருந்தாலும் சரி மனசு மட்டும் அல்லாஹ் அல்லாஹ். அப்போ பணிந்த நிலையில், ஹீஃபத்தன் பயந்த நிலையில் உங்களுடைய நஃப்ஸுக்குள்ள உங்களுடைய ரப்பை நினச்சிக்கிட்டே இருங்க. தூனல் ஜஹ்ரி பில் கவுல், சொல்ல கொண்டு சப்தமிடாமல். சில பேர் இருப்பாங்க, அவங்க முன்னால் மைக்கை தூக்கி வச்சுட்டா லா இலாஹ இல்லல்லாஹ் சத்தமாக இருக்கும், மைக்கை உருவிட்டோம்னா வாயை திறக்க மாட்டான். அவங்க ஒரு சப்தமாக பேசணும் அல்லது சப்தமாக திக்ரு செய்யணும், அப்படி இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், தூனல் ஜஹ்ரி பில் மினல் கவுல், சப்தமிடாமல் உங்கள் நஃப்ஸுக்கு உள்ளால அல்லாஹுவை பணிந்த நிலையில் நினச்சிக்கிட்டே இருங்க. ஒலா தக்கும் மினல் காஃபிலி, இங்கே அல்லாஹ் தான் சொல்கிறான், கவனக்குறைவானவர்களில் இருந்தும் நபியை நீங்கள் ஆயிராதீங்க. அப்படி திக்கரை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, உங்கள் கல்பில் இருந்து அல்லாட சிந்தனையை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கவனக்குறை ஒட்டிக்கிறோம். அந்த கவனக்குறைவு வந்துட்டா தொழலாம். இப்போ தானே ஆரம்பித்தாங்க, ஒரு 8 ரக்காத்து போட்டோம். 8 ரக்காத்து போயிட்டா ஒரு 4 பேர் போவான், அந்த 4 பேர் இடத்த அடைக்க நாம் போயிடலாம். அப்போ பள்ளி சஃப்பு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு போகலாம், ஒரு அசால்ட்டா. இது நாளடைவில் மனுஷனை சருக செஞ்சிரும். இது அல்ல, எல்லா நிலைகளிலும், தொழுகை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்கள்லையும் மனிதனுடைய நிலையை மோசமானதாக மாற்றும்ங்கிறதுனால தான் இந்த கவனக்குறைவு என்கிறத நரகவாசிகளுக்கான அடையாளமாக அல்லாஹ் சொன்னான். ஒரு மனுஷன்கிட்ட இருந்து தொழுகை எப்போ வெளியே போகும்? குர்ஆன் பல இடங்கள் அல்லாஹ் பேசுகிறான். முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். முனாஃபிக்குகள் யாரு? நயவஞ்சகர்கள். ஈமான நாக்கால சொல்லி இதயத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை நிந்திச்சவங்க, அவங்க மேலே வன்மம் கொண்டவங்க, பகை கொண்டவங்க. ஆனால் முன்னால் வரும்போது நல்லா நடிப்பான். பெருமானாருக்கு ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சாலும் அவன் நாக்கால கலிமா சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சிரிச்சுக்கிட்டே அவன்டையும் அவன் கையை பிடிச்சும் பேசுகிறாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், இதா காமு இல சலா காமு குசாலா, அவங்க தொழுகைக்காக எழுந்தா சோம்பேறிகளாகவே நிற்கிறாங்க. ஒலா எதுக்குறூன் அல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹவை கம்மியாக தான் திக்ரு செய்கிறான். அல்லாட சிந்தனையும் அவன் கல்பில் கம்மியாக இருக்குது. தொழுகையில் எழும்பி நின்னாலும் உடம்பை அங்கே ஆட்டி இங்கே ஆட்டி, இடுப்பை அப்படி ஆக்கி இப்படி ஆக்கி, கையை அங்கே தூக்கி இங்கே தூக்கி, ஒரு சைஸான ஒரு மனநிலை, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். என் ரப்புக்கு முன்னால் நான் நிற்கிறேன், அல்லாஹ் என்ன பார்க்குறான், நான் அவனை பார்க்கலனாலும் அவன் என்ன பார்க்குறான். அதானே, நாம் அல்லாஹுவை பார்க்கலனாலும்
அல்லாஹ் நம்ம பார்க்குறான். அல்லாஹுக்கு முன்னால் நாம் எப்படி நிற்போம்? இப்போ கண்ணுக்கு முன்னால் நம்முடைய மரியாதைக்கு உரிய ஒரு நபர் நம்ம கண்ணுக்கு முன்னால் நின்னா நாம் எப்படி நிற்போம்? ஆடுவோமா? ஆடவே மாட்டோம். ரொம்ப கப்சிப்புன்னு நிற்போம். ஏன்னா அந்த ஆளுக்கான மரியாதை. அப்போ கண்ணுக்கு முன்னால் ஆள் இருக்கும்போது நாம் எத்தனை மரியாதையாக நிற்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய ரப்பு நம்மை பார்க்கிறான் என்கிற அந்த மனநிலை வரும்போது தொழுகையில் கவனக்குறைவில்லாத நிலை வந்துட்டா, இந்த கவனக்குறைவில்லாத நிலை வந்துட்டா நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகள்லையும் அது ஒட்டிடும். இப்போ சில பேர் இருப்பாங்க கவனம் அப்படியே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டால் சத்தமாக செலவா சொல்லிடுவான். அது அவன் பழகி போன ஒரு காரியம். அதில் கவனக்குறைவே வராது. எப்போ கவனக்குறைவு வருது? மறதி வரும்போது கவனக்குறைவு வரும், அசால்ட்டு வரும்போது கவனக்குறைவு வரும், அந்த பேர் மேலே ஒரு இன்பம் இல்லாத போது கவனக்குறைவு வரும். பேர் மேலே இன்பம் வந்துட்டா சாதாரணமாக சில பேர் இருக்கு. நான் இப்போ ஐபிஎல் சீசன் தானே, தோனி சென்னை மைதானத்தில் இறங்குறாரு. இறங்கும்போது இந்த ஸ்டேடியத்தினுடைய ஆர்ப்பரிப்பு எப்படி இருக்கு? என்ன காரணம்? அந்த ஆள் மேலே ஏற்பட்டிருக்கிற ஒரு வகையான அன்பு, அவ்வளவுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு முஹம்மத் அப்படிங்கிற அந்த பேரு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அந்த ஆளுடைய கல்பில் வந்து நாக்கு வழியாது வெளிப்பட்டா, இந்த ஆள் பாத்ரூமில் இருந்து அந்த பேரை கேட்டாலும் அவன் வாய் அவன் அறியாமல் உச்சரிச்சிடும். அந்த நிலைக்கு அவன் மாறிடுவான். இதெல்லாம் இப்போ இதெல்லாமே நம்முடைய ஓர்மன சிந்தனையை உண்டாக்கக்கூடிய காரியங்கள். தொழுகையில் அல்லது துவாவில் அல்லது நபியினுடைய பேரை கேட்குற இடத்துல அல்லது திக்ரில் எல்லா நிலைகள்லையும் அல்லாஹ் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மனசுக்குள்ளே நாம் ஓட விடும்போது நம்மை அறியாமல் ஒரு உந்துதல், ஒரு சக்தி நமக்கு உள்ளால் எழுவதை நம்மால் உணர முடியும். அப்படி உணரக்கூடிய பாக்கியம் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவர் சொர்க்கவாசி என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம் அது. அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு நிறைவாக தருவானாக. அப்போ கவனம் எல்லா நேரங்கள்லையும் இருக்கணும். சஹாபிகள் அதுதான் ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவு என்று நான் அறிந்து கொண்டால், நல்ல வார்த்தை, ஹதீஸினுடைய வார்த்தை என்ன, லைலத்துல் கத்ர் இதுதான் என்று தெரிந்தால் நான் என்ன துவா ஓதணும்னு கேட்டாங்க. அப்போ அந்த வார்த்தையினுடைய தொனி என்ன? லைலத்துல் கத்ர் என்னன்னு தெரிஞ்சா, அப்போ தெரிகிறதுக்கான அடையாளங்கள் இருக்கு, தெரிவிக்கிறதுக்கான ஆளுகளும் இருக்கிறாங்க. அந்த வார்த்தைக்குள்ள அது இருக்குது. அப்படி நான் தெரிஞ்சா என்ன செய்யணும்னு கேட்கும்போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாட்ட சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், அல்லாஹ் நீ மன்னிக்கிறவன், துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்ப விரும்புகிறவன், ஃபஅஃபு அன்னி, என்ன மன்னிச்சிரு. இதை நீங்கள் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. இது ஒற்றைப்படையினுடைய நாள் இல்லை, இது 24 தான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா ரமலானுடைய பிந்திய 10 இஅ்திகாஃபு கடமையாக்கப்பட்டது, சுன்னத்தாக்கப்பட்டதற்கான காரணம் எந்த நாளில் வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிற தினமாக அது மாறலாம். எனவே 10 நாட்களில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் உட்பட எல்லா நாட்களிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை அதிகம் சொல்ல வேண்டும். கவனக்குறைவிலிருந்து விடுபட்டு விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய மூமின்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.